ஸ்பைசஸ் மேலே இருக்கிற ஆசையினால் ஒரு கண்ட்ரியில் இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் உருவான ஒரு ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் பட்ஸ். நம்ம நாட்டில் கிடைக்கிற மிளகுக்காக போர்ச்சுகீஸ் நம்ம நாட்டுக்கு வந்த மாதிரி ஆஃப்ரிக்காவில் கிடைக்கிற ஸ்பைசஸுக்காக அங்கேயும் போயிருந்தாங்க. அப்போது அந்த நாட்டில் கிடைக்கிற பலவிதமான மிளகாய் வச்சு உருவான ரெசிபி தான் பெரி பெரி சிக்கன். இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெரி பெரி சிக்கன் செய்கிறதுக்காக நான் 3 விதமான மிளகாயை எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஆஃப்ரிக்கன் டெவில் சில்லி அல்லது பெரி பெரி சில்லி, இது ரொம்ப காரமான மிளகாய். அடுத்தது மெக்சிகன் செரானோ சில்லி, இது மீடியம் காரமாக இருக்கும். அடுத்தது குடம் மிளகாய், இது டெவில் சில்லியோட காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் கட் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு ஆஃப்ரிக்கன் டெவில் சில்லி கிடைக்கலன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற காரமான மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆஃப்ரிக்கன் டெவில் சில்லிக்கு அதுக்குன்னே ஒரு ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் இருக்குது. அடுத்த முக்கியமான பொருள் ஸ்மோக்டு பேப்ரிக்கா. இது எல்லாருக்கும் கிடைக்காதுங்கிறதுனால இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா, எல்லார் வீட்லேயும் கிடைக்கிற சுத்தமான மிளகாய் தூள் எடுத்து பேனில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போது பெரி பெரி சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம், 1.5 டேபிள் ஸ்பூன் ஸ்மோக்டு பேப்ரிக்கா, 1.5 டீஸ்பூன் ஒரிகானோ, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 9 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, ஆஃப்ரிக்கன் டெவில் சில்லி, அப்புறம் கட் பண்ணி வச்ச 5 செரானோ சில்லி, ஒரு குடமிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் வைன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சம் லெமன் செஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு தேவையான பெரி பெரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் இங்கே ஒரு 1/2 kg சிக்கன் லெக் பீஸ் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு ஃபார்க் வச்சு நல்லா குத்தி கொடுக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா சிக்கனில் இறங்கும். நம்ம சிக்கன் லாலிபாப் வீடியோவில் செஞ்ச மாதிரி கர்ட் பிரைன் சொல்யூஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிறிஸ்பியும் ஜூஸியுமான சிக்கன் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் போட்டுருக்கிறேன், போய் பாருங்கள். இப்போ இந்த மசாலா சிக்கனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளிங் ரேப் வச்சு கவர் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 3 hours ஊற வைக்கணும். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மிச்சம் வந்த மசாலாவில் எப்படி பெரி பெரி சோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மீதி இருக்கிற மசாலாவை ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் உப்பு இல்லைன்னா சுகர் சேர்த்துக்கிட்டு டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மணி நேரம் கழித்து இந்த சிக்கனை பார்பிக்யூ பண்ண போகிறோம். நான் டிஸ்போசபிள் பார்பிக்யூ யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் இந்த பேப்பரை ஜஸ்ட்டு பற்ற வச்சா போதும், இது ஃபுல்லாக எரிஞ்சு கனலாக மாறிடும். இப்போ நல்லா கனலாக இருக்குது. இதில் சிக்கனை வச்சு சுடலாம். இது ஃபுல்லாக வேகிறதுக்காக ஒரு 20 to 25 minutes ஆகும். நடுவில் அப்பப்போ திருப்பி வைக்கணும். கூடவே எண்ணெயும் பெரி பெரி சோஸும் சிக்கன் மேலே தடவி கொடுக்கணும். வீட்டில் பார்பிக்யூ இல்லைன்னா சப்பாத்தி சுடுற க்ரில் ரேக் இல்லைன்னா பேன் யூஸ் பண்ணி கூட இதை செய்யலாம். அப்போ நம்ம டேஸ்டியான பெரி பெரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி,
வணக்கம்.